ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் டே விளாக் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், காலையில் பெரிய மேடம் எந்திரிச்சோடனே இன்றைக்கி ஏதோ எழுதணுமா உட்காந்துருக்காங்க. சின்ன மேடம் என்ன தூங்கிட்டு தான் இருந்தாங்க. பார்த்திங்கன்னா நான் சாப்பாடுமே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேரட் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். கேரட் பொரியல் க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, முருங்கை இலை பொடி ஆட் பண்ணியிருந்ததுனால அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன மேடமே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சோடனே இன்றைக்கி என்னென்னு தெரியல, ஏதோ எழுதணும்னு மூடு வந்துருச்சு போல். 2 பேர் காலையில் எந்திரிச்சிலேருந்துமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒயிட் ரைஸ், பச்சை பயிறு குழம்பு தான் வச்சுருந்தேன். அப்புறம் கேரட் பொரியல், ரசம் இதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். குட்டீஸுங்களுக்குமே காலையில் தோசை ஊற்றி தரேன்னு கேட்டதுக்கு வேணாம், ரசம் தான் வேணும்ட்டாங்க. அதனால் அவங்களுக்குமே சாப்பாடு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் இன்றைக்கி மார்க்கெட்லேருந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தார். அதெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அப்புறம் கீரை, காய், பால் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா வேறு காய் எதுவும் வாங்கிட்டு வரல, இது தான் வாங்கி வந்தாங்க. இது எப்படி ஒரு 1 வீக்குக்கு போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸ் ரெடி பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தூங்கிட்டாங்க. தூங்குறப்ப கூட இந்த செப்பலை கழட்டலைங்க, செப்பலை போட்டுகிட்டே தான் தூங்கிட்டு இருக்காங்க. செப்பலை கழட்டிட்டு தூங்குங்கடான்னே, செப்பலை கழட்டாமல் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கிட்டு இருந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் கீரையுமே பொரிச்சு வச்சிட்டேன். அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கீரையுமே பொரித்து எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு பொரித்து சமைக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. அதனால் முன்னாடி நாளே இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி வாட்டர்மெலன் தான் போட்டு கொடுத்துருந்தேன். அதை சாப்பிட சொன்னதுக்கும் 2 பேரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சாப்பிடாம ஒரு பீஸு சாப்பிட்டாங்க, அப்புறம் அவ்வளோதான் வேண்டாம் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் மதியம் அவங்களுக்கு லஞ்சுக்கு கேரட்டும் எக்கும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலப்பருப்பு என் குட்டீஸுங்களுக்கு போட்டால் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்போயுமே கடலப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு தான் செய்வேன். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டிங்கன்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா உடச்சி விட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டதும் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் பொடியெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சாப்பாடும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கலாம், அந்த சாப்பாடுள்ள ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இவங்களை சாப்பிட வைக்கிறோன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால் நான் இன்றைக்கி காரமே கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஊட்டி விட்றேன்டான்னே, இல்லை நாங்களே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்றங்கிற பேரில் பாதி சாப்பாட்டை கீழே தான் சிந்தி வச்சுருக்காங்க. இப்போல்லாம் குட்டீஸ் அவங்களே தான் சாப்பிட்ணுங்கிறாங்க, அவங்க விருப்பத்துக்கு விட்டுறது. ஆனால் விட்டுட்டாலுமே சாப்பாடு பார்த்திங்கன்னா கீழே சிந்துற சாப்பாடு ஒரு ஆள் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு தான் சிந்தி வச்சுருந்தாங்க. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இபி ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு இங்கே உட்காந்து கத்திகிட்டு இருந்தாங்க. சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு சிந்தி வச்சுருக்காங்கன்னு. அதை தான் நான் மிரட்டிட்டேன். ஏன்டா இப்படி சாப்பாடெல்லாம் சிந்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னதுலேயும் 2 பேர்த்துக்கு கோவம் வந்துருச்சு. போய் பார்த்திங்கன்னா அவங்களே கூட்டணும்னு சொல்லிட்டு மரம்லாம் எடுத்துகிட்டு கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல பழக்கம் தான். அதனால் அவங்களே செய்யட்டும் நானுமே விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா எல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாங்கி நானே க்ளீன் பண்ணிவிட்டு கொடுங்கடா, நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பார்க்குறேன், கீரை வேக வைக்கிற மண் சட்டி இருந்துச்சு. அதை 2 பேரும் போட்டு எடுத்து உடச்சிட்டாங்க. வீடு ஃபுல்லாக டாய்ஸாக தான் கிடக்குது. எனக்கு காலையிலேருந்து இன்றைக்கி வேலை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஹாலில் இருக்க வேண்டியதெல்லாம் வெளியில் கிடக்குது, பெட்ரூமில் இருக்கிறது ஹாலில் இருக்குது. இப்படியே தான் மாற்றி இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஈவினிங் டின்னருக்கு சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா மாவு நம்ம எந்தளவுக்கு சாஃப்டாக பிணையிறோமோ அந்தளவுக்கு தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 hour இல்லை 1 hour நல்லா ஊறணும். அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் குட்டீஸுங்களுமே ப்ரெஸ்அப் ஆகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குமே தலையெல்லாம் சீவி விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜ் குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த குருமா ஆல்ரெடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குட்டீஸுங்களுக்கு சப்பாத்தி கொடுக்கல, நைட் டைம் வேடான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டோம். எங்களுக்கு மட்டும் சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் வச்சு சாப்பிட்டாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு, சப்பாத்தியுமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பால் மாதிரி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் தேய்ச்சி சப்பாத்தியுமே போட்டு நாங்களுமே டின்னர் சாப்பிட்டுட்டு எல்லாம் பாத்திரம்லாம் இருந்துச்சு எல்லாமே கழுவி எடுத்து வச்சிட்டாச்சு.
அதுக்கப்புறம் 9 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ப்ளே மோடு. நம்மளுக்கு வந்துட்டு எப்படா தூங்குவோம் அப்படின்னு இருக்குது. இவங்க அப்போ தான் ஃபுல் ப்ளே மோடில் இருக்காங்க. பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கரண்டி வச்சு டச் பண்ணிவிட்டு விளையாடிட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், மணி 9 ஆயிடுச்சு. தூங்குங்கடா என்ன தூக்கம் வரலையா, விளையாடிட்டே இருக்காங்க. இப்படியே தாங்க வச்சு டப்புன்னு சவுண்டு ரொம்ப ஓவராக இருக்குது. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. படுங்கடான்னு பெட்டு போட்டு படுக்க வச்சேன். அதில் அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு விளையாடிட்டுருக்காங்க. நாம் காலையிலேருந்து டயர்டாகிடுவோம் நைட்டு தூங்குறதுக்குள்ளே. இவங்க காலையிலேருந்து விளையாடிட்டு நல்லா தூங்கிட்டு நைட் ஆனால் நல்ல ப்ளே மோடில் தான் இருக்காங்க. நம்மளையும் தூங்க விட மாட்டேங்கிறாங்க, அவங்களும் தூங்கல. டெய்லி நைட்டு 11 மணி ஆயிடுதுங்க இந்த குட்டீஸ்க்கு தூங்குறதுக்கு. உங்கள் வீட்லேயும் எப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.